மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் 18வது தலைப்பு நம்ம இன்றைக்கு பார்க்க வேண்டிய தலைப்பு. குயில் 10 அப்படின்னு போட்டிருக்கோம். மாணிக்கவாசக பெருமான் சிதம்பரத்தில் இருந்தார். அவர் இருந்த அந்த காலம் வசந்த காலம். பொழில்களெல்லாம் பூத்து குலுங்கின, மாங்குயில்கள் இனிமையாக பாடின. இந்த குயில் பாடுறது கூவுறத கேட்கணும்னு பாரதியார் ஆசைப்பட்டார். கத்தும் குயிலோசை சற்றே வந்து என் காதில் பட வேண்டும் அப்படிம்பார் பாரதியார். அது மாதிரி இவர் காதில் பட்டுச்சு, மாணிக்கவாசகர் காதில் குயிலோசை பட்டுச்சு. இப்போ மாணிக்கவாசகர் காதலியா மாறிட்டார். யாருக்கு காதலி? சிவபெருமானுக்கு காதலி. அப்படி மாறி இந்த குயிலை கூப்பிட்டு, குயிலே நீ எப்படியாவது போய் எங்க சிவபெருமான வர சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லி பாட்டு பாட ஆரம்பிச்சார். அதுதான் இந்த பாட்டு. குயிலே அவன் வர கூவாய், கூவாய் கூவாய்னு வரும் ஒவ்வொரு பாட்டினுடைய முடிவுலையும். அதனால இதுக்கு குயில் 10ன்னு பேரு. தூய அருட்குயிலே ஜோதி என கூடுதற்கு வாயினால் கூவன முன் வாழ்த்தல் குயில் 10ஆமே அப்படிங்கிறது திருவாத ஊரர் புராணம். அதில் சொல்லியிருக்கு இந்த பாட்டை பற்றி. இந்த மயில் இருக்கே, அது பார்க்க அழகா இருக்கும், ஆனா அது அழகா பாடாது. குயில் இருக்குல்ல, அது கருப்பா இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது, ஆனா அதனுடைய ஓசை, அது கூவுவது காதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அதனாலதான் ஒவ்வொரு பாட்டிலையும் கூவாய் கூவாய்ன்னு சொல்றாரு மாணிக்கவாசகர். இப்போ பாடல் எண் 1. கீதம் இனிய குயிலே கெட்டி ஏல் எங்கள் பெருமான், பாதம் 2 வினவில் பாதாளம் 7னுக்கு அப்பால், ஜோதி மணிமுடி சொல்லின் சொல்லிறந்து நின்ற தொன்மை, ஆதி குணம் ஒன்றுமில்லான் அந்தமிலான் வரக்கூவாய். சிவபெருமானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி, அப்படிப்பட்ட அவரை என்னிடத்திலே வருமாறு நீ போய் சொல்லு, சொல்லுன்னு சொல்லாம கூவாய்ன்னு சொல்றார். ஏன்னா அது கூவுதல் அதற்கு இனிமை. அதுகிட்ட வேலை வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்படி அதுகிட்ட வேலை வாங்குற போது என்ன செய்யணும்? யார்கிட்டையாவது வேலை வாங்கணும்னா நல்லா தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். பாப்பா நீ ரொம்ப நல்லா பண்ணிடுவியே, ரொம்ப கெட்டிக்காரில்ல நீ அப்படின்னு சொன்னா பிள்ளைய பண்ணதில்ல. அது மாதிரி கீதம் இனிய குயிலே, இந்த பாட்டு இனிமையாக பாடக்கூடிய குயிலே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கீதம் இனிய குயிலே, இசையின் இனிமையை உடைய குயிலே. கீதம்னா இசை. கேட்டியேல், நான் என்ன சொல்றேன்னு நீ கேட்குறியா? நீ கேட்டா சில பேர் இந்த 40-50 வயசுக்கு மேலே உள்ள ஆட்கள் 2 பேர் உட்கார்ந்தா, நான் சொல்றத கேளு கேளும்பாங்க. கேளுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் விஷயத்தை சொல்லுவாங்க. அது மாதிரி கேட்டீன்னா நீ என்ன கேட்டா, இப்ப தலைவனுடைய பேரை சொல்லணும். ஆனா எந்த தலைவியாவது தலைவனுடைய பேரை சொல்லுவாளா? வெக்கப்பட மாட்டாளா? நான் அந்த காலத்து பொண்ணை சொல்றேன். இது உடனே பேர் சொல்லாம எம்பெருமான், எங்கள் பெருமான் அப்படிங்கிறான். யார்கிட்ட போய் தூது விடணும், யார்கிட்ட போய் தூது சொல்லணும்? என் பெருமான்கிட்ட சொல்லணும். கீதம் இனிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான். அவன் எப்படிப்பட்டவன்? அவனுடைய பாதம் 2 வினவில், அவனுடைய திருவடிகள் 2ஐயும் பத்தி கேட்டினா அது
இந்த பாதாளம் ஏழினுக்கு அப்பால் கீழே போயிடுச்சு ரொம்ப தூரத்துக்கு. அந்த காலத்தில் இந்த பூமி இப்படி நம்ம தட்டையா இருக்கிற மாதிரி இருக்கு, அதுக்கு கீழே ஒரு உலகம், அதுக்கு கீழே ஒரு உலகம் இருக்கிறதா கற்பனை பண்ணாங்க. அப்படி 7 உலகம், பூமி, அதுக்கு அடுத்து அதலம், அப்புறம் விதலம், அப்புறம் சுதலம், அப்புறம் தராதலம், மகாதலம், கடைசியா பாதாளம். 7: பூமி, அதலம், விதலம், சுதலம், தராதலம், மகாதலம், பாதாளம். அதான் 7 உலகம். பாதம் 2 வினவில் பாதம் 2 எங்கே இருக்கிறது என்று நீ கேட்டால், பாதாளம் 7னுக்கு அப்பால். இந்த 7ஐயும் கடந்து பாதாளத்துக்கு போயிடணும், அங்கே இருக்கு. இந்த உலகங்கள் அனைத்தையும் கடந்து ஆதார சக்திக்கும் ஆதாரமாய் விளங்குபவை சிவபெருமானுடைய திருவடிகள் அப்படிங்கிறத இதில் சொல்றார். சரி, அவனுடைய திருமுடி, ஐயோ அது அப்படியே ஜோதி வடிவமா இருக்குமே, ஜோதி மணிமுடி, மணிகள் அணிந்த முடி, ஜோதிமயமான முடி. அது எங்க இருக்குன்னு பார்த்தா தூரத்துல ஜோதி தெரியலாம், ஆனா அது கிட்டத்துல போக முடியுமானா போக முடியாது. ஜோதி மணிமுடி சொல்லில், ஜோதி மணிமுடி எங்கே இருக்கிறது என்று சொல்ல புகுந்தால் சொல் இறந்து நின்ற தொன்மை. நம்மளால சொல்ல முடியாதுங்க, அவ்வளவு உயரத்தில் அது இருக்கு, சொல்ல முடியாத உயரத்தில் இருக்குங்கிறதுனால தான் சொல் இறந்த தொன்மை. நம்ம திருவம்பாவையில் பாடும்போது பாடுவோம், பாதாளம் எழினுங்கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. அப்படி மிகப்பெரிய வடிவம் இந்த சிவபெருமானுடைய வடிவம். அதனால சொல்லிறந்து நின்ற தொன்மை. ஆதி குணம் ஒன்றும் இல்லான், ஆதி குணம் ஒன்றும் இல்லான் அப்படின்னா அவனுக்கு குணம் இல்லைன்னு அர்த்தம். ஊரிலான் தனக்கோர் பேரிலான் குணங்குறியிலான் அப்படின்னு கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்வாராம். ஊரிலான் தனக்கோர் பேரிலான் குணங்குறியிலான், அவனுக்கு அருட்குணத்தை தவிர வேறு குணம் எதுவும் இல்லை, அதனால ஆதி குணம் ஒன்றும் இல்லான். அந்தமில்லான், அவனுக்கு முடிவும் இல்லை. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை அம்பாட கேட்டேயும் அப்படின்னு பாடணும்ல மார்கழி மாசம். அது மாதிரி அந்தமில்லாதவன், முடிவு இல்லாதவன், அவனை நீ வரும்படி சொல்லுவாயாக அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கீதம் இனிய குயிலே கெட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் 2 வினவில் பாதாளம் 7னுக்கு அப்பால் ஜோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை. தொன்மைனா பழமை, ரொம்ப பழசு. ஆதி குணம் ஒன்றும் இல்லான் அந்த மிலான் வரக்கூவாய். இதான் முதப்பாட்டு. காதலி மாதிரி அவர் நினைச்சுக்கிறாரு. மாணிக்க வாசகர் தன்னை காதலியாகவும் சிவபெருமானை காதலனாகவும் வைத்து பாடுகிற பாட்டு இது முதல் பாடல். அப்புறம் பாடல் எண் 2. ஏர்தரும் 7 உலகு ஏத்த எவ்வுருவும் தன்னுருவாய் ஆர்கலி சூழ் தென்னிலங்கை அழகமர் வண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானை சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய். ஏர்தரும் அழகுடன் விளங்கும்
ஏறுதரும்னா அழகுடன் விளங்கும். 7 உலகு ஏத்த 7 உலகத்தாரும் துதித்து போற்ற. எவ்வுருவும் எவ்வகை உருவங்களும் தன் உருவாய் தன்னுடைய உருவமாகவே உடையவனாய். திருமூலர் சொல்ற மாதிரி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம். எல்லா இடத்திலையும் சிவபெருமான் எவ்வுருவும் தன்னுருவாய் இருக்கிறவன். அதனால எவ்வுருவும் எவ்வகை உருவங்களும் தன் உருவாய் தன்னுடைய உருவமாகவே உடையவனாய். ஆர்கலி சூழ் தென்னிலங்கை. ஆர்கலி அப்படின்னா ஆரவாரிக்கிற கடல். கலின ஆரவாரம் செய்கிற கடலால் சூழப்பட்ட இலங்கை. ஆர்கலி சூழ் தென்னிலங்கை. இலங்கை தெற்கே இருக்கு, அதனால தென்னிலங்கை. ஆர்கலி கடல், கடல் சூழ்ந்த தென்னிலங்கை. ஆரவாரிக்கும் கடலால் சூழப்பட்டதும் தெற்கே உள்ளதுமான இலங்கையைச் சேர்ந்த அழகமர் வண்டோதரிக்கு. அழகு பொருந்திய மண்டோதரிக்கு. இந்த மண்டோதரி சிவனிடத்திலே ரொம்ப பக்தி உடையவள். அவளுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க. அதனால அவ உத்தரகோச மங்கையில் சிவபெருமானை வழிபட்டாள். அப்படி வழிபட்டதனால தான் அவளுக்கு ராவணன், அவன் ஒரு சிவபக்தன், அவன் கணவனாக வாய்த்தான். கல்யாணமே உத்தரகோச மங்கையில் நடந்ததாக ஒரு குறிப்பு இருக்கு, ராவணனுக்கும் மண்டோதரிக்கும். அதனால மண்டோதரிக்கு அருள் செய்தது சிவபெருமான். அதை மாணிக்க வாசகர் குறிப்பிடுவார். ஆர்கலி சூழ் தென்னிலங்கை அழகமர் வண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த. பெரிய கருணை மிகுந்த இன்பம் ஆனந்தத்தை அளித்தவன் சிவபெருமான். பேரருள் இன்பம் அளித்த பெருந்துறை மேய பிரானை. எங்க சுத்தினாலும் திருப்பெருந்துறைக்கு வந்துருவாரு, ஏன்னா அங்கதான் அவர் ஆட்கொண்டார். பெருந்துறை மேய பிரானை. அதாவது இலங்கைக்கு போன பிறகு சிவபெருமானே நீங்கள் எனக்கு காட்சி தர வேண்டும்னு மண்டோதரி ரொம்ப வேண்டிக்கிட்டாளாம். சரின்னு சிவபெருமான் இங்கே 1000 முனிவர்கள் தவம் செய்து கொண்டு இங்கே இருந்தார்கள் உத்தரகோச மங்கையில். அந்த 1000 பேர்கிட்டையும் சிவாகமங்கள் சுவடிகளை எல்லாம் ஒப்படைச்சிட்டு நான் இலங்கைக்கு போறேன், இந்த மண்டோதரிக்கு அருள் செய்வதற்காக. அப்போ இந்த தெப்ப குளத்தில் ஒரு தீ தோன்றும், அதில் நீங்கள்லாம் குதிச்சு என்னோட சேர்ந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை சொல்லிட்டு அவர் புறப்பட்டு போயிட்டார். அங்க போய் மண்டோதரியுடைய மடியிலே ஒரு குழந்தையாக சிவபெருமான் அவளுக்கு அருள் செய்தார் என்று வரலாறு. இங்கே இந்த தீப்பிழம்பு தோன்றிவிட்டது. 1000 பேர்ல 999 பேர் உள்ள போய் குதிச்சிட்டாங்க தீக்குள்ள. ஒருத்தர் மட்டும் இந்த சிவாகம சுவடிகளை எல்லாம் பத்திரமா வச்சுக்கிட்டு கரையிலே நின்னாரு. அந்த முனிவர் தான் அடுத்த பிறவியில் மாணிக்க வாசகராக பிறந்தார் அப்படிங்கிறது திரு உத்தரகோசமங்கை சலபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வரலாறு. அதனால மண்டோதரிக்கு சிவபெருமான் அருள் செய்தது ஒரு பெரிய செய்தி. அழகமர் வண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துறை மேய பிரானை. சீரிய வாயால் குயிலே. இப்போ பாருங்க, சிறந்த வாயா குயிலுக்கு அவ்வளவு நல்ல, அதாவது அவள் பாராட்டணும். ஒருத்தரை பாராட்டினா தான் ஒழுங்கா வேலை பார்ப்பாங்க போல, அதுக்காக மோட்டிவேஷன். சீரிய வாயால் குயிலே. போன பாட்டில் என்ன சொன்னாரு?
அவருடைய திருவடி 7 பாதாளத்துக்கும் கீழே இருக்கு. மணிமுடிய சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட பெரிய மனிதர். பயப்படாத, அவர் எங்கே இருக்காருன்னு நீ தேட வேண்டாம். அவர் இருக்க தென்பாண்டி நாட்டில் இருக்காரு. தென்பாண்டி நாடனை கூவாய் அப்படின்னு ரொம்ப பக்கத்தில் இருக்கதா சொல்றாரு. சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய். ஏர்தரும் 7 உலகு எத்த எவ்வுருவும் தன்னுருவாய். ஆர்கலி சூழ் தென்னிலங்கை அழகமர் வண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானை சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய். மாணிக்க வாசகருக்கு என்னன்னா, இந்த மண்டோதரிக்கு கிடைச்ச வாய்ப்பு நமக்கு கிடைக்கலையே. அதனால தான் அதை இங்கே சொல்லி வைக்கிறார். அப்புறம் பாடல் எண் 3. நீல உருவில் குயிலே நீள்மணி மாடம் நிலாவும் கோல உருவில் திகழும் கொடிமங்கை உள்ளுரை கோயில் சீலம் பெரிதும் இனிய திரு உத்தர கோசமங்கை ஞாலம் விளங்க இருந்த நாயகனை வரக்கூவாய். குயில் கருப்பு. நம்ம வீடுகளில் சொல்லுவாங்க, ஏத்தா அந்த பிள்ளை ரொம்ப கருப்பா, கருப்புன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறக்கா. இல்லை, மாநரமாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதுமாரி இது கருப்பு குயில். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நீல உருவில் குயிலே. பாராட்டி சொல்கிறதுக்கு என்னென்ன வார்த்தைகள் உண்டோ அவ்வளவும் பயன்படுத்திக்கிறார். நீல உருவில் குயிலே. ராமாயணத்தில் பெருமாளை பற்றி சொல்லும்போது, நீல நிறத்து நெடுந்தகை வந்து ஓர் ஆலமர வித்தின் அருங்குரலானான் அப்படின்னு கம்பர் சொல்லுவார். அந்த நீல நிறம் ராமருக்குரியது. அந்த நீல உருவில் குயிலே நீள்மணி மாடம் நிலாவும். உத்தரகோசம் மங்கையில் நிறைய மாடங்கள் இருக்கு. நீண்ட மாடங்கள், நீள் மாடங்கள், அதில் மணி பொதித்த மாடங்கள். இங்கே பாரு எவ்வளோ செல்வமாக இருந்திருக்காங்க. மணியை நகையாக பண்ணி போட்டுக்குவாங்க, அங்கே மணியை பதிச்சு வச்சாங்களாம். நீள்மணி மாடம் நிலாவும். மணிகள் பதித்த நீண்ட மாடங்கள் விளங்குகிற. நிலாவும்னா விளங்குகிற. நீல உருவில் குயிலே நீள்மணி மாடம் நிலாவும் கோல உருவில் திகழும். கோலம்னா ரொம்ப அழகிய வடிவம். கோல உருவில் திகழும் அழகிய வடிவில் விளங்கும் கொடிமங்கை உள்ளுரை கோயில். கொடிமைனா கொடி போல, பூங்கொடி போல இருக்கிற, இடை சின்னதாக இருக்கிற மங்கை, மங்களாம்பிகை, அவை உள்ளுரை கோயில். அந்த அம்மா இருக்கிற கோயில். கொடிமங்கை பூங்கொடி போன்ற மங்களாம்பிகை உள்ளுரை கோயில், உள்ளே உரைகின்ற கோயில். அது மட்டுமில்ல, சீலம் பெரிதும் இனிய திரு உத்தர கோசமங்கை. சீலம்னா நல்ல ஒழுக்கம்னு அர்த்தம். அந்த உத்தரகோசமங்கையில் இருக்கிறவர்கள் எல்லாம் நல்ல ஒழுக்கம் மிகுந்தவர்கள். அதனால அந்த உத்தரகோசமங்கை சீலம் மிகுந்த உத்தரகோசமங்கை. சீலம் பெரிதும் இனிய திரு உத்தரகோசமங்கை. ஒரு ஊர் நல்ல ஊரு அப்படின்னு சொன்னா, அது காட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, நாட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, மேட்டில் இருந்தாலும் சரி, பள்ளத்தில் இருந்தாலும் சரி, அங்க இருக்கிற ஆடவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அந்த நாடு நல்ல நாடு. காடாகொன்றோ நாடாகொன்றோ அவலாகொன்றோ மிசையாகொன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனேன்னு ஔவையார் பாடுவார்.
காடா இருந்தாலும் நாடா இருந்தாலும் மேடா இருந்தாலும் பள்ளமா இருந்தாலும் அந்த ஊர் எப்படி இருந்தாலும் அந்த ஊர்ல இருக்கிறவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அந்த ஊருக்கு பேர். அதனால சீலம் பெரிதும் இனிய நல்லொழுக்கத்தால் பெரிதும் இனிமையான திரு உத்தரகோச மங்கை அப்படிங்கிறாரு. சீலம் பெரிதும் இனிய திரு உத்தரகோச மங்கை ஞாலம் விளங்க இருந்த நாயகனை வரக்கூவாய். இந்த உலகம் விளங்க, ஞாலம்னா உலகம், இந்த உலகம் விளங்கும்படியாக இருந்த நாயகன், நாயகன்னா காதலன், தலைவன், அவனை வரும்படியாக நீ கூவாய் அப்படின்னு சொல்லி இந்த குயிலை பார்த்து சொல்றார். நீல உருவின் குயிலே நீள்மணி மாடம் நிலாவும் கோல உருவில் திகழும் கொடிமங்கை உள்ளுரை கோயில். சிவபெருமானை அவனுடைய சக்தியோடு சேர்ந்து பார்ப்பதுதான் மகிழ்ச்சி. பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே பாரு மாணிக்கவாசன். அப்பதான் நம்ம மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னு அவருக்கு நம்பிக்கை. அதனால தலைவனும் தலைவியுமாக சிவபெருமானும் உமையம்மையுமாக இருக்கிற அந்த உருவத்தை, சோமாஸ்கந்த மூர்த்தியை நாம் வழிபட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கருத்து இது. ஞாலம் விளங்க இருந்த நாயகனை வரக்கூவாய். அடுத்தது பாடல் எண் 4. தேன்பழச்சோலை பயிலும் சிறு குயிலே இது கேள் நீ, வான்பழித்து இம்மண்புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல், ஊன்பழித்து உள்ளம் புகுந்து என் உணர்வதுவுமாய ஒருத்தன், மான்பழித்து ஆண்ட மென்னோக்கி மணாளனை நீ வரக்கூவாய். தேன் பழச்சோலை. எங்க வீட்டில் ஒரு மாமரம் இருக்கு, அதுல பழுக்கிற மாம்பழம் இருக்கே அப்படியே தேனா இருக்கும் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி தேன் பழச்சோலை. தேன் போன்ற சுவை தருகிற பழங்கள் பழுக்கின்ற சோலை. பயிலும் சிறு குயில். பயிலும் அப்படின்னா அதுல வாழுகிற, அந்த சோலையிலே வாழுகிற சிறு குயிலே, சின்ன குயிலே. குயில் எப்பவுமே சின்ன உருவம் தானே, நீங்க பார்த்துருக்கீங்கல்ல, சின்ன உருவம் அது, ஆனா அருமையா பாட்டு பாடும். சிறிய குயிலே இது கேள் நீ, நான் சொல்றத கேளு. என்ன சொல்றீங்க சொல்றார். வான்பழித்து, விண்ணுலகத்தை எனக்கு வேண்டாம்னு விட்டுட்டு வந்துட்டாரு சிவபெருமான். வான்பழித்து இம்மண் புகுந்து இந்த பூமிக்கு வந்தார். மனிதரை ஆட்கொண்ட வள்ளல். மனிதர்கள்லாம் மக்களை ஆளாக கொண்ட வள்ளல் தன்மையுடைய பெருமான். அது பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்களாம். இங்க பாரு, நம்ம 2 பேரும் தெரியாம இங்க தேவலோகத்துல மாட்டிக்கிட்டோம். புவனியில போய், இந்த பூமியில போய் நம்ம பிறக்காம இருந்துட்டோம். ஏன்னா அந்த பூமி தான் சிவன் உய்யக்கொள்ள உள்ள இடம். அதுல போய் நம்ம பிறக்கலையேன்னு அவங்க 2 பேரும் வருத்தப்பட்டார்கள்னு ஒரு பாட்டுல சொல்லுவார். அது உங்களுக்கு ஞாபகம் வரும், திருப்பள்ளி எழுச்சியில உள்ள பாட்டு. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. மேலோகத்தில் வீணாக்கிரமா. புவனியில் போய் பிறவாமையால் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும். திருமால் இந்த பூமிக்கு வரணும்னு ஆசைப்படுறான். மலரவன் ஆசைப்படவும், மலரவன்னா பிரம்மா, அவன் ஆசைப்படுறான். அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய்
ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அதுதான் வான்பளித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல். ஊன்பளித்து, ஊன்னா உடம்பு, இந்த உடம்ப பழிச்சிட்டாராம் வேண்டாம்னு. அப்ப என்ன பண்ணாரு, உள்ளத்துக்குள்ள போயிட்டாரு. ஊன்பளித்து உள்ளம் புகுந்து, உள்ளத்துக்குள்ள போய் என்ன பண்ணிட்டாரு, என் உணர்வதாய ஒருத்தன், என்னுடைய உணர்வோடு கலந்து விட்ட ஒருத்தன். ஒருத்தன்னா ஒருவன் என்னும் ஒருவன் காண்கன்னு படிச்சோம்ல. ஒருவன்னா ஒப்பற்றவன் அர்த்தம். ஒருத்தன்னா ஒரு ஆளுன்னு அர்த்தம் இல்ல, ஒப்பற்றவன். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். அதுல ஒருவன்கிறது ஒப்பற்றவன். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, அதுலேயும் ஒப்பற்றவன்கிற பொருள் எடுத்துக்கணும். என் உணர்வது வான்பளித்து ஊன்பளித்து உள்ளம் புகுந்து என் உணர்வதும் ஆய ஒருத்தன். ஒரு காதலன் காதலிக்கு இந்த உணர்வு கலக்கணும். கண்கள் கலந்தா பத்தாது, உணர்வு கலக்க வேணும்னு நம்ம கம்பர் சொல்லுவார். மிதிலா நகர் வீதியிலே ராமன் நடந்து போனான். மேல உப்பரிகையிலிருந்து சீதை யார் போறான்னு பார்க்கிறா. ஒரு நிமிஷம் ராமன் அப்படி மேல நிமிர்ந்து பார்க்கிறான். சீதை கீழே அவனை குனிஞ்சு பார்க்கிறா. இந்த ரெண்டு கண்ணும் ஒன்னு சாப்பிட்டுச்சான். அப்போ உணர்வு கலந்தது அப்படின்னு சொல்றாரு கம்பர். எண்ணரும் நலத்தினால் இணையல் நின்றுளி, கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். இது ஒரு அருமையான பாட்டு. என்ன ஒன்றியது? உணர்வு ஒன்றியது. உண்ணவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். அதனால ஊன்பளித்து உள்ளம் புகுந்து என் உணர்வதும் ஆய ஒருத்தன். என்னுடைய உணர்வும் சிவபெருமானுடைய உணர்வும் கலந்து விட்டன அப்படிங்கறத அந்த இடத்துல சொல்றார். மான் பளித்து, மானுக்கு தான் அழகான மருண்ட கண்கள். மானை பார்த்தோம்னா நமக்கு அந்த கண்ணை பார்க்க ரொம்ப பிடிக்கும். மருண்ட கண்கள் உள்ளது மான். அந்த மானையும் பழிச்சிட்டாளாம் உமையம்மை. அவ கண்ணு அதை விட அழகா இருக்கான். மானை விட இல்லைன்னா மான்னேர் நோக்கின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். மானோட பார்வையும் உமையம்மனுடைய பார்வையும் ஒரே மாதிரி நேராக இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, மானோட பார்வை தோத்து போச்சு. மான் பழித்து ஆண்ட மென் நோக்கி, மென்மையான கடைக்கண் பார்வை உடையவள் உமையம்மை. அதனால தான் நம்மளாம் நல்லா இருக்கும். உமையம்மையினுடைய கடைக்கண் பார்வை நமக்கு கிடைக்கிறது. மான்பளித்து ஆண்ட மென்னோக்கி அவளுடைய மணாளனை நீ வரக்கூவாய். மணவாளன், உமையம்மையினுடைய மணவாளனாகிய சிவபெருமானே. அவளுக்கோ கண்ணு அழகு. அப்போ மயங்கி போய்தான் அங்கதான் இருப்பார். அந்த ஆளை எப்படியாவது உன்னுடைய இனிய குரலில் கூப்பிட்டு என்னிடத்திலே வர சொல்லு என்று இந்த பாட்டு. வருமாறு நீ கூவி அழைப்பாயாக, வர கூவாய் அப்படின்னு கேட்கிறார். அதனால தேன்பழச்சோலை பயிலும் சிறு குயிலே இது கேள்வி, வான்பளித்து இம்மண்புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல், உன்பளித்து உள்ளம் புகுந்து என் உணர்வது வாயும் ஆய ஒருத்தன், மான்பளித்து ஆண்ட மென்னோக்கி மணாளனை நீ வரக்கூவாய்.
பாடல் எண் 5. சுந்தரத்து இன்பக் குயிலே சூழ் சுடர் ஞாயிறு போல அந்தரத்தே நின்று இடிந்து இங்கு அடியவர் ஆசை அறுப்பான் முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் அறியா சிந்துரச் சேவடியானைச் சேவகனை வரக்கூவாய். சுந்தரத்து இன்பக் குயிலே. சுந்தரம் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். சுந்தரத்து இன்பக் குயிலே. இன்பம்னா என்ன? இனிமையாக பாடுகிற குயில். சுந்தரத்து இன்பக் குயிலே சூழ் சுடர் ஞாயிறு போல. ஞாயிறுனா சூரியன். சூழ் சுடர் அப்படின்னா அந்த சூழ்ந்திருக்கிற கிரணங்களை உடைய சூரியன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா சூரியனை சூழ்ந்துதான் எல்லா கிரகங்களுமே இருக்கு. சுத்தி சுத்தி வருது. செவ்வாய் கிரகம், வெள்ளி கிரகம், சனி கிரகம், பூமி எல்லாரும் சூரியனை தான் சுத்துறோம். அதனால எல்லாரும் சூரியனை சூழ்ந்திருக்கிறார்கள். சூழ் சுடர் ஞாயிறு போல அந்தரத்தே எங்கேயோ மேலே இருந்து அந்தரத்தே நின்று, அந்தரம்னா மேல, அந்தரத்தே நின்று இழிந்து, இழிந்துனா இறங்கி, இழிந்து இங்கு இந்த பூமிக்கு வந்து அடியவர் ஆசை அறுப்பான். சிவபெருமான் அடியவர்களுடைய ஆசையை அறுப்பான். ஆசை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுபிறப்பு உண்டு, கட்டாயம் உண்டு. அதனால் நம்ம என்ன செய்யணும்? எதுக்கும் ஆசைப்படக்கூடாது. கிடைச்சது சரி, சந்தோஷமா இருப்போம்னு இருந்துரும். எதுக்காவது ஆசைப்பட்டா அடுத்த பிறப்பு உண்டுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து. தவறாமல் பிறப்பை தருகிற விதை எது? நாம படுகிற ஆசை. ஆசையை உற்று திருமந்திரத்தில் திருமூலர் சொல்வார், ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். அப்ப சிவபெருமான்கிட்ட கூட ஆசை வைக்கப்படாதான்னு கேட்கக்கூடாது. இங்க கொஞ்சம் மாத்தி பொருள் வச்சுக்கலாம். ஈசனோடு ஆயின் நும் ஆசை அருமின்கள் அப்படின்னு மாத்தி படிங்க. ஈசனோடு ஆயின் நும் ஆசை அருமின்கள் ஆசை படப்பட ஆய் வரும் துன்பங்கள். துன்பத்துக்கு காரணம் ஆசைதான்னு புத்த மதத்தில் சொல்வாரு. ஆசை படப்பட ஆய் வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே. நீங்க எதுக்காவது ஆசைப்படாம இருந்து பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஆசைப்பட்டா அதை அடையணுமேனு முயற்சி பண்ணணும், அது கிடைக்காட்டா வருத்தப்படணும், அதுக்கு யாராவது தடையா இருந்தா அவங்க மேல கோபப்படணும். எல்லாம் ஒன்றை வச்சு ஒன்று வருது இல்ல, ஒரு கெட்ட குணத்தை வச்சு இன்னொரு கெட்ட குணம் வரும். அதனால ஆசை வேண்டவே வேண்டாம். கடவுள் தந்தது போதும், நல்லா சந்தோஷமா வாழ்ந்துருவோம். பெருசா ஆசைப்பட வேண்டியதில்லை. ஆசை அராய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய் சீசி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்ன வாய் அப்படின்னு சிவபோக சாகரத்தில் கேட்கிறேன். ஆசை அராய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய் சீசி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கென்ன வாய் அப்படின்னு ஒரு அந்த பாட்டு. அதனால ஆசை அறுப்பான், ஆசையை அறுக்கிறவன் சிவபெருமான். அப்புறம் முந்தும் நடுவும் முடிவும். அது என்ன? முந்தும், முந்தும்னா தோன்றுதல், நடுன்னா என்ன? வாழ்தல், முடிவுன்னா என்ன? அழிதல்.
இது மூன்றுக்கு யார் காரணம்? முந்துனா படைத்தல். படைத்தல் தொழிலுக்கு காரணமாக இருக்கிறவன் பெருமாள், விஷ்ணு, திருமால். இல்ல, இது பிரம்மன். படைத்தல் தொழிலுக்கு காரணமாக இருக்கிறவன் பிரம்மன். நடுவும் என்கிற காத்தல் தொழிலுக்கு காரணமாக இருக்கிறவன் திருமால். முடிவு என்கிற அழித்தல் தொழிலுக்கு காரணமாக இருக்கிறவன் ருத்ரன். சிவபெருமான் சொல்லக்கூடாது. அதனால பிரம்மன், திருமால், ருத்ரன் ஆகிய மூவரும் அறியாத, அந்த மூன்று பேராலும் அறிய முடியாத சிந்துர சேவடியான். செந்தூரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிகப்பர். அப்படி சேவடியான், சிவந்த திருவடிகளை உடைய சேவகனை, வீரனை, சேவகன்னா வீரன், அதனை வரச் சொல்லு அப்படின்னு சொல்லி பாட்டில் சொல்றார். சுந்தரத்து இன்பக் குயிலே சூழ் சுடர் ஞாயிறு போல அந்தரத்தே நின்று இழிந்து இங்கு அடியவர் ஆசை அறுப்பான். முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் அறியா சிந்துரச் சேவடியானை சேவகனை வரக்கூவாய். இந்த மூணு பேருக்கும் தலைவன் சிவபெருமான் தான் அப்படிங்கிறத முன்னாள் வேற ஒரு இடத்துல சொல்வார். திருச்சதகத்தில் நம்ம படித்தோம். அதை தேவர்கோ அறியாத தேவதேவன் செடும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர் கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதே மாதாளும் பாகத்து எந்தை யாவர்கோன் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான். யாமார்க்கும் குடியல்லோம் யாது மஞ்சோம் மேவினோம் அவர் அடியார் அடியாரோடும் மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே. அதனால மூவர் கோனாய் நின்ற முதல்வன் அப்படிங்கிறதான் இங்க முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் அறியாத சிவபெருமான்னு இங்க குறிப்பிட்டார். அதனால இந்த குயில் பத்து என்பது மாணிக்க வாசகர் தன்னை காதலியாகவும் சிவபெருமானை காதலனாகவும் கொண்டு குயிலுக்கு அவனை வரும்படி கூவாய் என்று சொல்லுகிற பாடல்களாக, அழகான பாடல்களாக அமைந்திருக்கின்றன. 5 பாடல்கள் இன்று பார்த்தோம். மீதி இருக்கிற 5 பாடல்களை 16ஆம் தேதி பார்ப்போம்.